நட்பு மச்சான் நட்பு. பச்சை பசேல்னு இருந்த காட்டுல ஒரு நாள் ஜின்னா நரி மரத்துக்கு கீழே நண்பர்கள் தேவைன்னு ஒரு அட்டை போர்டுல எழுதிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பக்கமா வில்சன் கரடி வந்துச்சு. ஜின்னா மாப்பிள, அட்டையில என்னமோ எழுதிட்டு இருக்கிய, ஏதாச்சும் போட்டியில் கலந்துக்க போறியா? இல்ல மாம்சு, போட்டியாவது வெங்காயமாவது. நான் எழுதுனதை முழுசா படிச்சுட்டு அப்புறமேட்டு கேள்வி கேளுங்க. இப்போ எனக்கு படிக்க தெரியாதுன்னு தெரிஞ்சு நக்கல் அடிக்கிறிய, நீ ஏன் என்ன கிண்டல் பண்ணலாமா? எழுதுனத சொல்லு மாப்பிள. சாரி மாம்சு, மன்னிச்சுக்க. இந்த போர்டுல நண்பர்கள் தேவைன்னு எழுதியிருக்கேன். இனிமேலு புதுசா நண்பர்களை தேட போறேன். எதுக்காக தேடிட்டு இருக்க? உன் இடத்துலயே ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்களே, அங்க இல்லாத ஃப்ரெண்ட்ஸா புதுசா கிடைக்க போறாங்க. எல்லாருமே பிக்காளி பசங்க, எங்கூட பழகிறதுக்கு ஒருத்தனும் வர மாட்டீங்கன்னா. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களும் எங்கூட பழக மாட்டேன்னு சொல்லி 30 அடி தள்ளி நிக்கிறாங்க. என் மூஞ்சினா அவ்வளோ டெரராவா இருக்கு. காமெடி பண்ணாத மாப்பிள, சிரிப்பு சிரிப்பா வருது. டெரர் மூஞ்சியா உன்னை நினைக்கவே முடியல. ஆனாலும் உனக்கு இந்த காட்டில் ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்கன்னு போர்டு எழுதிட்டு இருக்க பாரு. இந்த விஷயத்துக்காகவே காமெடி நான் எங்கள் பட்டத்தை கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உன் மூஞ்சி சரிப்பட்டு வராது. வில்சன் மாமு, என்ன ரொம்ப தான் கலாய்க்கிற? கூடிய சீக்கிரமே எனக்குன்னு நண்பர்கள் வட்டாரத்தை பெருசா உருவாக்கி காட்டுறேன் பாரு. இது என்னோட சவால். மண்ணா இல்லை ஜொலிக்கிற பொண்ணான்னு பார்க்கத்தான் போற. என் வேலையை கெடுக்காத, உன் ஜோலி போய் பாரு. எங்கே அடிப்பட போறியோ? எனக்கு என்ன போகுது, நான் கிளம்புறேன். வில்சன் கரடி அனுப்பிச்சதும் கொஞ்ச தூரத்துல நடந்தப்ப லில்லி மான் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துச்சு ஜின்னா நரி. அட, கொழுக்கு முழுக்குன்னு லில்லி வராளே, அடிச்சு சாப்பிட்டா 6 நாள் பசி அடங்கிடும். இந்த நேரம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸுன்னு போட தூக்கி நிற்கிறேன். எங்கே போயிட போறா? இப்போதைக்கு நட்பு தான் முக்கியம். கொஞ்ச நாள் கழிச்சு சுவாகா பண்ணிடலாம். இப்படி நினைச்ச ஜின்னா நரி லில்லி மானுக்கு முன்னாடி போய் நின்னு பேச்சு கொடுத்துச்சு. ஹே லில்லி, எஸ்கியூஸ் மீ, உங்களோட ஃப்ரெண்டாக பழகணும்னு ஆசையோட வந்திருக்கேன். டீலா நோ டீலா? என்னது, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா? லூசு மாதிரி கேட்குற. ஆயிலு தண்ணி எப்பவுமே ஓட்டாது. என்னால விடு, உன் கண்ணில் மாட்டினதே தப்பு. லில்லி, பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. பழைய ஜின்னாவிலிருந்து புதிய ஜின்னாவா ரொம்ப மாறிட்டேன். என்னை நம்பு. எனக்குன்னு புதுசாக நண்பர்களை தேடிட்டு இருக்கேன். என்னால் உனக்கு எந்த தொல்லையும் வராது. ஏ ஜின்னா, உன்னோட தந்திர புத்தி எனக்கு தெரியாதா? நைஸா பேசி கவுக்கலாம்னு பார்க்குற. நான் நம்ப மாட்டேன். ஆயிலும் தண்ணியும் ஒட்டாதுன்னு சொன்ன சரி, ஆனால் பாலும் தயிர் ஒட்டும்ல. நான் பால், நீ தயிர், நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸானா இந்த காடே அதிர்ந்துடும். காடு அதிர்தோ இல்லையோ, என்னோட மான் கூட்டங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க. பால் தயிர் எண்ணெய் தண்ணின்னு ஒத்து ஊதுற வேலையில வேணாம். உனக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகாது. வேற ஆளை பாரு. நோடி நோடி. 4 கால் பாய்ச்சல்ல தப்பிச்சது லில்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட சோர்வடையாம நடந்து போனதுல ஜின்னா நரி கண்ணுல ஸ்வப்னா முயல் மாட்டுச்சு. ஸ்வப்பனா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் ரொம்பவே மாறிட்டேன். என்னை புரிஞ்சுக்காம லில்லிமான் போயிட்டான். நீயாவது என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா? சரி, உன் கூட ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். நீ நான்வெஜ் சாப்பிட்ற ஆளு, நான் கேரட் கிழங்கு கீரன் வெஜிடபிள் சாப்பிட்றவ. உனக்கும் எனக்கும் செட் ஆகுமா? உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் வெஜ்ஜு சாப்பிட்றேன். எனக்கு டபுள் ஓகே. பாத்தியா, நீயே உன் வாயில நான்வெஜ் சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிட்ட. உனக்கும் எனக்கும் இது சரிப்பட்டு வராது. சமயம் கிடைச்சா என்னை கைமா பண்ணிடுவேன். ஆளை விடுறான் கொய்யால. நான் வெஜ்ஜு சாப்பிட்றேன்னு தானே சொன்னேன். நான் வெஜ்ஜு சாப்பிட்றதா வார்த்தையை சேர்த்து நினச்சிக்கிட்டு என்னை சிரிக்க பயப்புல ஓடிட்டாளே. இப்படி இருந்தால் எப்படி எதிர்காலத்தில் பொழைக்க போகிறாளோ தெரியல. சரி, அடுத்த ஃப்ரெண்டை தேடலாம். அட, ஜானி மேல் பறந்து வராளே, அவகிட்ட போவோம். ஜின்னா நரி ஜானி மயில பார்த்து இப்படி சொல்லுச்சு. ஏ ஜானி, இப்போலேருந்து எனக்கு தோனி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் வா. என்னது தோனியா? அவர் நம்ம சிஎஸ்கே ஸ்டார் ஆச்சே. அவருக்கும் நீ கேட்கறதுக்கு என்ன சம்பந்தம்? அட பைத்தியக்கார பயலே, இந்த கதையில் அவரை ஏன்டா வம்பு கிழுகிற? நான் சொன்ன தோனி, அதாவது வட்டமான படகை சொன்னடா மாங்கா பயலே. ஒரே படகுல ஒன்னா போலான்னு சிம்பாலிக்கா சொன்னடா. தோனிங்கிற படகுங்கிற
ஒண்ணுமே புரியல. ஆனாலும் கோழி கிடைச்சாலே லபக்குன்னு வயிற்றுக்குள்ள இறக்கிட்டு தையத்தக்கான்னு ஆட்டம் போடுறவன் நீயே. என்ன மாதிரி அழகான மயில் கிடைச்சா சும்மாவா இருப்ப? மயில் வறுவல், மயில் 65ன்னு டிஃப்ரெண்ட் ஐட்டமா என்ன வறுத்துருவியே ஜின்னா. உன் கூட ஸ்நேகம் வச்சுக்கிட்டு உசுர இழக்கிறதுக்கு நான் என்ன கேனப்பயலா? ஓடி போயிடு. ஏ லூசு ஜானி, ஃப்ரெண்ட்ஷிப் வேணாலும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு நீட்டி நிலைக்கிற? எனக்கு ஒரு நாள் ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கப்புறம் என்னை ஒதுக்குன்னு எல்லாருக்கும் இருக்குது கச்சேரி. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. போடா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும். ஃப்ராடுலையும் ஃப்ராடு, ஒன்னா நம்பர் ஃப்ராடு நீ. இப்படி சொல்லிட்டு ஜானி மயில் பறந்துடுச்சு. தனிமையில புலம்புச்சு ஜின்னா நரி. எல்லாருமே என்னை பாலா போன நரி மூஞ்சாலேயே பார்க்கறாங்க. இப்படியே போனால் பசிக்கு செத்தவனை போல ஆயிடுவேன். நண்பர்கள் வேணும்னு சொல்லி போட மாட்டியும் என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. கடவுளே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? திருந்தி வாழ்றது ஒரு தப்பா? என்னோட டெரர் மூஞ்சிதான் எனக்கு அடையாளமா? இப்படி ஜின்னா நரி தனியா நின்று புலம்பிட்டு இருந்தப்ப கஜா யானை அங்க வந்துச்சு. யாரா அது தனியா நின்று புலம்பிட்டு இருக்கிறது? அட சின்னா, நீயா? அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? என்கிட்ட சொல்லு, தீர்த்து வைக்கிறேன். ஓ மை காட், மெனி தேங்க்ஸ். கடவுளா பார்த்தவன அமுச்சு வச்சிருக்காரு கஜா. ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு போர்டை தூக்கிட்டு நானும் ஸ்வப்பனா, லில்லி, ஜானின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது என்னோட கையை குலுக்கி நண்பேண்டான்னு சொல்லி தும்பிச்சங்கையாலே முத்தம் கொடு. நண்பனாவது முத்தமாவது கர்மம். நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. 10 அடி தூரத்தில் நிற்கிற எனக்கே உன்னோட வாய் நாத்தம் தாங்க முடியல. முதல்ல போய் பல்ல விளக்கு. இந்த நாத்தத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு கேட்டா யார் தான் ஒத்துக்குவாங்க? தேங்காய் நாரை வச்சு பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வா. என்னது, பல்ல விலைக்கு குளிச்சுட்டு வரதா? போடா குண்டு மண்டையா. எனக்கு பிடிக்காத விஷயத்த யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். முதல்ல நீ போய் பல்ல விலைக்கு தண்ணி ஊற்று. உன் உடம்பு தான் நாறுது. நாத்தம் பிடிச்ச பயல, நான் உனக்கு அட்வைஸ் பண்ண அதை திருப்பி எனக்கே ரிப்பீட் பண்ணுறியா? என்னோட உடம்ப சுத்தமாக தாண்டா வச்சிருக்கேன். நீ தான் அழுக்கு பையன். இப்போ உன்னை தூக்கி வீசுற வீச்சில் நேராக ஆற்றுல போய் தான் விழுவேன். கஜா யானை தன்னோட தும்பிக்கையில வளைச்சு ஜின்னா நரிய ஆத்து தண்ணியில தூக்கி எறிஞ்சிடுச்சு. டேய் கஜா, மாசக்கணக்கா தண்ணியவே பார்க்காதவனா என்னை அவமானப்படுத்திட்டீல. இதுக்கு பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். அட போட வெங்காயத்தலையா, பழி வாங்கிறத பற்றி யோசிக்காம முதல்ல கரைக்கு நீந்தி வர்ற வழியப்பார். உசுரோட இருந்தால் மீண்டும் மீட் பண்ணலாம். அடே ஆப்பாயில் கஜா, என்னை விட்டு போயிடாத. ஆற்று தண்ணி அதிகமாக ஓடுது, என்னால் நீந்தி வர முடியல. ஹெல்ப் பண்ணுடா, மூச்சு நின்றுடுமோன்னு பயமா இருக்கு, காப்பாத்துடா. டா போட்டு கூப்பிட்றத நிறுத்துடா பொடிப்பயல. வரிக்கு வரி டா டா டான்னு மரியாதை இல்லாமல் பேசுகிற. என் முதுகில் உக்காடுறதுக்கே மனுஷ பயலுங்க மாதிரி நீ ஏணி வச்சு தான் ஏறணும். ஒழுங்கா மரியாதையாக அண்ணான்னு கூப்பிடு, காப்பாத்துறேன். சரிங்க நானா, நான் பேசுனது தப்பு தாங்க நானா, காப்பாத்துங்க நானா. உன்னை ஒரு தடவை தானே அண்ணான்னு கூப்பிட சொன்னேன். எதுக்கு இத்தனை தடவை நான் சொல்கிற? இந்தா தும்பிக்கை நீட்டுறேன், கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கரைக்கு வா. கஜா யானை உதவி செஞ்சதுல ஜின்னா நரி தப்பிச்சுக்கிச்சு. அப்போ அந்த பக்கமா தண்ணி குடிக்கிறதுக்காக வெல்சன் கரடி வந்துச்சு. என் லட்சியத்திலிருந்து பின்வாங்க போறதில்ல. இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு கேட்க மாட்டேன். அதுக்கு பதிலாக மச்சான் வேணும்னு போர்டில் எழுதி கேட்க போறேன். ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டதுக்கு இந்த நிலமைனா மச்சான் வேணும்னு கேட்டால் எந்த நிலமையோ? மாப்பிள்ள, உன் உசுறு உன் கையில். என்ன ஆளை விட்றா உங்கள் அப்பா. நல்ல வேலையாக எனக்கு தங்கச்சி இல்லை, கூட பிறந்த தம்பி தான் இருக்கான். இப்படி சொல்லிட்டு வெல்சன் கரடி வேகமா ஓடுறத பார்த்து ஏன் இப்படி வேகமா மாம்சு ஓடுதுன்னு புரியாம முழிச்சது ஜின்னா நரி. மச்சாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லி புரிய வைங்களேன் ப்ளீஸ்.